అందరికీ దేవుని నామమున ప్రేమవందనం. எத்தனை பேருக்கு இங்கே தமிழ் தெரியும்? எல்லாருக்கும் தமிழ் தெரியும். தெலுங்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெலுங்கு தெரியும். ஓகே. சரி, ரொம்ப நன்றி. நான் இதுவரைக்கும் தமிழில் வந்து வேதம் சொன்னதில்லை. இது முதல் வாட்டி நான் வந்து இது மாதிரி தமிழில் பேசிகிட்ருக்கேன். இது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, இங்கே வந்து நாங்கள் வர்றதுக்கு வந்து நான் பிளான் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி சித்தவட்டம் ஒரு இடத்துல நானும் எங்கள் அப்பா வந்து போயிட்டு ஒரு 100 பேர் இருப்பாங்க. அங்கே அவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வாக்குபதேசம் பண்ணணும் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. இருந்தாலும் இப்போ நான் பேசுறதில்ல, உங்களுக்கு கேட்குதில்ல? சரி சரி, அப்போ வேடா தேவையில்லை, இது லைவில் போய்டும், பிரச்சனை இல்லை. சரி, இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் நினச்சேன் நிறைய பேர் வருவாங்க. அப்புறமா காலையில் வந்து யோபனை சொன்னிருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, 50 பேருக்கு மேலே இங்கே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து வேறு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லது. எந்த இடத்துல என்ன போனால் என்ன, நமக்கு என்ன அவங்க ஆண்டவரோட கிருபையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போது இந்த இடம் வந்து எப்படி எந்த மாதிரி நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? இந்த சண்டே, இந்த நாள் ஆண்டவருக்கு அந்த ரெஸ்ட் நாள். இது நம்ம எல்லாமே ரெஸ்ட் நாள். ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம இங்கே வந்து ஆண்டவருக்காக வந்து எதுக்கு நம்ம இருந்திருக்கோம் என்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை யாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் வந்து இந்த கேள்வி கேட்க போகிறேன் எல்லாருக்கும். யோபன்னா பேர் யோபன்னு தெரியும். நீங்கள் பேர் யோஹான், லோகா, லூகா மாதிரியா? லோகான்ட்டு லோகன். உங்கள் பேர் லேயா. உங்கள் பேருமா மரியா. உங்கள் பேருமா ரம்யா, மரியா, லேயா, லோகான். ஓகே, நல்லது, ரொம்ப நல்லது. இப்போது எனக்கு வந்து பேர் தெரிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் யார்? நீங்கள் யாருன்னா நான் வந்து உங்கள் கேஸ்ட்டு இல்லைன்னா உங்கள் ஊர் இதெல்லாம் கேட்குறதில்ல. நீங்கள் யார்? சர்ச்சுக்கு ஆண்டவரோட பிள்ளை. நீங்கள் ஆண்டவரோட பிள்ளை அப்படின்னா ஆண்டவர் வந்து நமக்கு அப்பா. அப்போது இன்னொரு கேள்வி, இப்போது ஆண்டவர் வந்து எங்கே இருக்கார்? பரகுலத்தில் இருக்கார், நம்ம இதயத்தில் இருக்கார். சரி, வேறு ஏதாவது இருக்கா? இப்போ பரலோகத்தில் இருக்கிறது நமக்கு முக்கியமாக, நம்ம மனசில் இருக்கிறது நமக்கு முக்கியமாக? அது கரெக்டு. ஏன்னா பரலோகத்தில் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அது வந்து அங்கே இப்போது நமக்கு நல்லா பிடிச்சது ஏதாவது சமையல் பேர் சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லா பிடிச்ச சமையல், சாப்பிட்றது ஐட்டம்? மீன், நல்ல மீனில் வந்து ரொம்ப நல்ல மீன் எந்த மீன்? ஒவ்வால் வந்து அங்கே கடலில் இருக்கிறது நல்லதா, நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா? நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லதா, நம்ம வாய்க்குள்ளே இருக்கிறது நல்லதா? அது ஸோ அப்படின்னா அது வந்து நம்ம டேஸ்ட் பண்ண முடியும், அது என்ஜாய் பண்ண முடியும், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். கடலில் இருக்கலாம், அது நல்லா இருக்குது, சரி, அது நல்லதா? அங்கே இருந்தால் வந்து மல்டிப்ளை ஆகும். 10 மீன் வந்து 100 மீன் ஆகிடும், 100 மீன் 1000 மீன் ஆகிடும். அப்படியே அது வந்து அப்படியே பெருசாகிட்டே இருக்கும். ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம சமையல் பண்ணலாம், வீட்டில் ரெடியாக இருக்குது. வீட்டில் இருக்கிறது முக்கியமாக, நம்ம சாப்பிட்றது முக்கியமாக? நம்ம சாப்பிட்டா தான் அது வந்து அதோட ருச்சி, அதோட நம்ம என்ஜாய் பண்ணணும். இது ஆண்டவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னா, இயேசு வந்து ஆக்சுவலாக அது யெஷுவா.
அந்த ஒரிஜினல் பேர் கொடுத்தது யெஷுவா. யெஷுவா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஆண்டவர் கேட்டுட்டி உங்களுக்காக ட்ரூ ஸ்பிரிட் தேவனுடைய உண்மையான ஆவி உனக்கு தரேன். அந்த ஆவி உங்கள் பக்கத்தில் இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு. அது நான் வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், தெலுங்கில் படிச்சிருக்கேன். ஆனால் தமிழில் வந்து நான் படிக்கல, அது எப்படி இருக்கும் சொல்லி. வேணால் நம்ம படிக்கலாம். ஆனால் இதே தான் இருக்கும். நானும் யெஷுவா என்ன சொல்வாருன்னா, நான் ஆண்டவர் கேட்பேன், ஆண்டவர் கேட்டுட்டு இந்த சத்திய ஆத்மா வந்து உங்களுக்கு வர வைப்பேன். அந்த ஆத்மா வந்து உங்கள் கூட இருப்பார், உங்களுக்குள்ளே இருப்பார். கூட இருக்கிறது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி சமையலாகி ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டில் தான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. பட் நமக்குள்ளே இருக்கிறது வந்து அதை வந்து சொல்லவே முடியாது, அதோட ஆழம் சொல்ல முடியாது. இப்போ நம்ம அதை பார்த்து யோசிச்சுட்டே இருந்ததுன்னா, நமக்குள்ளேயே ஆண்டவரோட ஆத்மா இருந்ததுன்னா நம்ம வந்து யார்? இப்போது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஏமாட்டார், மத்தைக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பழைய அதில் வந்து இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க, அப்ரஹாம், யாக்கோப், அப்புறமா இந்த பிரவக்தர்கள் எல்லாமே ப்ராஃபிட்ஸ். அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே தேவனோட ஆத்மா இல்லை, அவங்களுக்குள்ளே இல்லை, அவங்க பக்கத்தில் இருந்து அந்த ஆண்டவரோட ஆத்மா அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள முன்னாடி கொண்டு போயிடுறாங்க. இப்போது என்னென்னா, இந்த யெஷுவா வந்ததுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார், இந்த ஆத்மா வந்து உங்களுக்குள்ளே வரும் அப்படி சொன்னார். அப்படி வந்திருக்கு எல்லாருக்கும், நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. ஆனால் எவ்வளோ கொஞ்சமாக தான் வந்திருக்கோம். சப்போஸ் நாங்கள் வந்து ஒரு பெரிய 20 லிட்டர் கேன் வச்சுக்கோங்க, சும்மா நம்ம ஆவி 20 லிட்டர் கேன் அளவுக்கு அதில் இடம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்மால் ஒரு சாக்லேட் அளவுக்கு அதில் இருக்குது. அது வந்து சாக்லேட் வந்து பெருசாகாது. பட் ஏதாவது ஒரு வேர்க்கடலை அந்த அளவுக்கு அந்த 5 லிட்டர் கேனில் இருக்குன்னு வச்சுக்கான். சும்மா நான் சொல்கிறது வந்து எல்லோரும் வந்து யெஷுவா எப்படி சொல்லும் போது எல்லாமே ஒரு கதை மூலமாக தான் சொன்னார், நம்மளுக்கு புரியுறதுக்காக. ஏன்னா சிலது வந்து எல்லாமே இருக்குது இதில். ஆனால் நான் இதுக்கு படிச்சுட்டே இருந்தேன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி வந்து டெப்த்து ஆழமாக வந்து நமக்கு அதோட அர்த்தம் நமக்கு தெரியும். அது வந்து நமக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து அது படிக்கும்போது அதோட ஆழமான விஷயத்தை வந்து நமக்கு தெரியும். இப்போது நான் சொல்கிறது எல்லாமே இதில் இருக்குது. பட் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது நமக்குள்ளே தேவனோட ஆத்மா இருக்குன்றது தெரியாமல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை வந்து என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு அது ஏதோ ஒரு விஷயத்தில் கம்மி. சந்தோஷத்தில் இருக்கலாம், காசு விஷயத்தில் இருக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஸ் விஷயத்தில் இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு வர பெனிஃபிட். இப்போ வந்து நம்ம ஒரு 10 லட்சம் வந்து நான் வைக்கிறேன், அது 10 லட்சத்துக்கு இன்னொரு 3 லட்சமாவது எனக்கு திருப்பி ஆதாயம் வரணும். அந்த மாதிரி வராது. 10 லட்சம் வச்சேன்னா 10 லட்சம் இல்லை, நம்ம இதில் வந்து இந்த ஆதாயத்து விஷயத்தில் வந்து கம்மியாகிடும். அப்புறம் வீட்டு விஷயத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை, தெரியாத பிரச்சனை, சண்டை, சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதோட இந்த மாதிரி எல்லாமே இது மாதிரி நடக்கும். எப்போது நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா வந்து அதே ஒரு வெறுக்கடலை அந்த அளவுக்கு மட்டும்தான் சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்குள்ளே இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் வரும். அப்புறமா நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சிச்சோன்னே, நம்ம வந்து ராஜாதிராஜோட பையன், ராஜாதிராஜோட பிள்ளைங்கள். அப்படின்னா நம்ம ராஜ ஜாதி. அப்படின்னா நம்ம எல்லாமே மகாராஜுகள், மகாராணிகள், யுவராணிகள் அந்த மாதிரி. அப்போ நம்ம நடவடிக்கை இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும். மற்றவங்களோட கம்மியாக இருக்கணுமா, மற்றவங்களுக்கு வந்து அந்த கை நீட்டி நில்ல மாதிரி இருக்கணுமா, நம்ம வாழ்க்கை நம்ம போகிறது, நம்ம வர்றது, நம்ம பேசுகிறது எந்த மாதிரி இருக்கணும், நம்ம செய்கிற வேலைலாம் எந்த மாதிரி இருக்கணும், நம்ம பழகுறதோட பசங்க எந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம யோசிப்பானே. இப்போ வெளியே போனோடனே ஆண்டவரே நமக்குள்ளே இருந்தாச்சுன்னா நமக்கு இல்லாத இருக்க வேண்டியது, நமக்குள்ளே இல்லாமல் இருக்க வேண்டியது பயம் இருக்கக்கூடாது. பயம் சுத்தமாக இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா இந்த ஆந்திராவில்
எல்லாத்தோட பவர்ஃபுல் வந்து சிஎம் ஜெகன். அப்புறமா ஐஜினா இன்ஸ்பெக்டர் ஜெனரல், போலீஸுக்கு வந்து அவர் பெரியவர். அவருக்கு பெரியவர் வந்து கவர்னர் இந்த அந்த விஷயத்தில். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு மாதிரி. மொத்தத்தில் நம்ம இந்தியாவுக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் வந்து மோடி, அதுக்கப்புறம் பிரசிடென்ட். அந்த மாதிரி இப்போது அவங்களே அவங்க வீட்டு பக்கத்தில் வந்தோடனே சப்போஸ் ஒரு இடம் வந்து ஜெகன் சார் இங்கே வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா இங்கே எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ரோடெல்லாம் நல்லா வரும், செக்யூரிட்டி நல்லா வரும், பயமே இருக்காது. போலீஸ் எல்லாம் வந்து நல்லா நம்மளை காப்பாற்றுவாங்க. இப்போ வந்து ஏதாவது கொலை நடந்தாலும் நம்ம போய் சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தானே தெரியாது. வெளிலேருந்து யாராவது வந்து நம்மளால் அடித்தாலும் வந்து போலீஸ் வந்து நம்ம காப்பாற்ற மாட்டான், நம்மள தான் நம்ம காத்துக்கோம். ஏப்போ நான் சொல்கிறேன், இங்கே இந்த ஊரில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அடித்தடி இங்கே தான் நடக்கும், இங்கே தான் வந்து நம்ம கவர்மெண்ட் நடத்துவோம் அப்படி சொன்னார். அதுதான் கவர்மெண்ட்டு. போலீஸ் வந்து செய்ய வேண்டிய வேலை நம்ம செய்துட்ருக்கோம். ஏன்னா அவங்க வந்து இங்கே வர முடியாது, அவங்க லேட் ஆகும். அவங்க வந்ததுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ அவங்க வந்து என்ன செய்யணும், ரிப்போர்ட் எடுத்து தான் போவாங்க. இப்போது நமக்குள்ளே அப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு அதிகாரி வந்து வந்தாருன்னா, இங்கே வந்து பழகுறாரு, இங்கே வந்து ஒரு வீடு வாங்கிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பேப்பரில் வந்துடும். இந்த மாதிரி அவர் பெரியவர் வந்து இங்கே வாங்கிட்டார், எதுக்கு வாங்கிட்டார், இங்கே என்ன போட்டு வரப்போதா, இன்னும் ஏதாவது எல்பிஜி லைன் வரப்போதா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எல்லாமே வந்து பெரியவங்க தான் வந்து இடம் வாங்குவாங்க. ஒருத்தர் வாங்கினாலே அந்த பக்கத்தில் எல்லாமே வந்து ரேட்டு ஜாஸ்தி ஆகிடும். இப்போ வந்து ஒரு ஏக்கரா எனக்கு தெரியாது எவ்வளோ இருக்குங்கண்ணா இங்கே இந்த இடத்துல ஒரு ஏக்கரா 4 லட்சம் இருக்கும்ல. சப்போஸ் ஜெகன் வந்து இங்கே ஒரு 10 ஏக்கரா எடுத்துகிட்டு வச்சுங்களேன், அது வந்து 50 லட்சம் ஆகிடும். 4 லட்சம் இருக்கிறது 50 லட்சம் ஆகிடும். எதுக்கு என்ன மாறிச்சங்க, அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து அங்கே தங்கிட்டார். இந்த பெரியவர் ஜெகன் என்றது வந்து ஆண்டவருக்கு வந்து ரொம்ப சின்னவன். நம்ம மாதிரி ஆண்டவருக்கு அவர் பெருசு, நம்ம பெருசு கிடையாது. ஆண்டவருக்கு வந்து எல்லாருக்கும் சேம். அப்போது அவர் ஒரு சின்ன பையன் ஜெகன் இங்கே வந்து இங்கே இருந்தாலே இந்த மாதிரி ஒரு மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், புரியுதாங்க என்ன சொல்கிறது? இப்போ நம்ம வந்து சும்மா எங்கள் அப்பா வந்து ராஜரத்னம் சரி, நான் எங்கள் அப்பாவோட பையன் சொல்கிறது வந்து ரொம்ப பெருமை. அவர் வந்து கடப்பாபுரத்தில் ஒரு பெரியவர். அவர் பேர் சொன்னாலே எனக்கு வந்து எந்த எந்த ஆஃபீஸர்கிட்ட பேசினாலும் எங்கே போனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் பார்த்த உடனே அவர் மாதிரியே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் வந்து நான் யாரும் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி இதுக்கே நான் இதுவாக இருந்தேன்னா, அப்படின்னா ஆண்டவரே என் அப்பான்னு சொல்லும் போது அது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா வந்து தெரிஞ்சால் ஒரு ஆந்திர பிரதேஷ் மட்டும் தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாது, ஆந்திர பிரதேசம் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது. பட் ஆண்டவர் மொத்தத்து இந்த எல்லாருக்கும் வந்து அவர் தெரியும்ல. அப்போது ஆண்டவரோட புள்ள எல்லாருக்கும் தெரியும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது வந்து நான் வந்து ரொம்ப பெரிய பண்ணணும், பயம் இருக்கக்கூடாது, வெக்கம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது யஷ்வா சொல்வார், நீங்கள் சின்ன குழந்தா மாறணும், அப்போதான் வந்து நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஹெவனுக்கு போகணுன்னா நீங்கள் சின்ன குழந்தை மாறணும். எப்படிங்க இப்போ சின்ன குழந்தை மாறுறது? அவன் அந்த சிஷ்யன் ஒருத்தர் கேட்பான், என் சிஷ்யன் அந்த பக்கத்தில் யாராக இருப்பான், எப்படி தானே சின்ன குழந்தை மாறுவோம், திருப்பி அம்மா வயத்தில் போயிட்டு வரணுமா எப்படின்னு கேட்பாரு. சும்மா கேலி பண்ணுவார். அது கேலி கேள்வி தானே அது. அம்மா வயத்தில் எப்படி திருப்பி போய் வர முடியும்? சின்ன குழந்தை மாற. ஆனால் சின்ன குழந்தைங்களை அவங்களுக்குள்ளே இருக்கிற ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து வெக்கமே இருக்காது, பயமே இருக்காது. இப்போது மகாராணி யுவராணி மகாராஜான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்வை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெக்கத்தில் இருக்கும்போது வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பயம். எதுக்கு பயம் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வீட்டில் சொல்லுவாங்க, நேரில் பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க, உங்களுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைப்பாங்க, பார்க்க கீழே பார்த்துட்டு போய்ட்டு இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லதா. ஆனால் இதே மாதிரி வந்து நல்லா படிப்பை வைப்பாங்க, இன்ஜினியரிங்கு ஒரு டாக்டர் படிப்பை வைப்பாங்க. ஆனால் இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூ பார்க்காது இந்த பையன், இல்லைண்ணா இந்த பொண்ணும் நம்ம பையன் பார்க்க மாட்டேன். என்னடா இவன் கேள்வி கேட்டால் கீழே பார்த்துட்டு பேசுகிறேன், ஏதாவது எழுதி வச்சுருக்கானா, எழுதி வைக்கல, என்னடா பார்க்குறான் இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேலை வராது. நமக்கு
எந்த அளவுக்கு படித்தாலும் அது மாதிரி இது என்னென்னா வீட்டில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுங்கள் வந்து வெக்கப்படுறது, பயம் பயம் சும்மா வந்து சின்ன குழந்தை பயம் காட்டுவாங்க. கருப்பாம்பூச்சி வரும், கருப்பாம்பூச்சி சைனாவில் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அது ஸ்டிக்குகள்லாம் வச்சு நல்லா ஒரு வந்து இதோட பார்த்துட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த கருப்பாம்பூச்சி இந்த பக்கம் போனாலே வந்து இவங்க ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா இது போடுவாங்க. அந்த அளவுக்கு பயப்படுவாங்க. ஆனால் தேவன் பிள்ளைங்கள் நம்ம அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. சிங்கம் வந்தாலும் கூட பயப்படக்கூடாது. தானியல் என்ன பண்ணா? சிங்கம் வந்தோடனே பயந்து சச்சுட்டானா? இப்போ கரோனாவோட சாவறதோட பயத்தோட சாவறது நிறைய பேராக இருக்காங்க. இப்போ போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, திருப்பி வராங்க வாரத்தில். ஏன்னா வாரத்தில் வந்து அந்த வைரஸாதி ஜெயிக்கணும், இல்லைன்னா இந்த உடம்பாலே ஜெயிக்கணும். அது அமெரிக்கா அந்த கண்ட்ரியில் வந்து அது குளிர் தேசம், ரொம்ப குளிராக இருப்பாங்க. இந்த வைரஸ் வந்து ரொம்ப நாள் இருப்பாங்க. அது வந்து நம்ம ஃபைட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வெயிலில் போனாலே மனுஷங்களே சாவறாங்களே. இப்போ வைரஸ் எங்கே இருக்கிறது? இங்கே இருந்தால் 7 நாள் ஃபைட் நடக்கும். அந்த வைரஸுக்கு நம்ம வெள்ளைக்கணங்க இருக்கோம்ல, அது 2க்கு ஃபைட் நடக்கும். 7 நாளில் இதாவது ஜெயிக்கணும், இல்லைன்னா இந்த வைரஸாக ஜெயிக்கணும். வைரஸ் ஜெயித்தால் ஆள் சச்சை. ஆள் வந்து சப்போஸ் 7 நாளுக்கு வரைக்கும் வந்து அவர் இருந்தாருன்னா எந்த வைரஸ் வந்து அவருக்கு ஒன்றுமே செய்யாது. ஆனால் எதுக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் போகிறாங்க, 100 பேர் போகிறாங்க, ஒருத்தர் வந்து பயந்து சாவறாங்க, இன்னொரு 99 பேர் திரும்பி வராங்க. எல்லாம் மாஸ்க் போட்டு பயத்தில் வெளியே போகாமல் இப்போ காசே இல்லை யார்கிட்டையும். ஏன்னா எந்த பொருளும் வைக்க முடியல. அப்போ எப்படி தான் காசு வரும்? இப்போது பெட்ரோல் சினிமா தியேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சினிமா நடத்துதானே அவங்க இது வரும். ஷாப்பு வந்து ரெண்ட் எடுப்பாங்க, அது பொருள் விற்றா தானே வரும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன்? இந்த பையன் ஏன் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தெரியாதா? அது இவ்வளோ பெரிய வியாதி அது தெரியாதான்ற அதில் ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ரகசியம் என்னென்னா, இந்த முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க தெரியாமல் ஒரு என்பிஆர் என்ஆர்சி என்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்தில் அவங்க வந்து சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அது வெளிநாட்டு தேசத்தில் வந்து அவங்க தேசமோட இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்த 3 தேசத்து வந்து நம்ம எக்கனாமியோட அவங்க ஸ்திதி, அவங்க தகுதி ரொம்ப கம்மியாக இருக்குது. வேலை வரதில்லை. படிப்பு படித்தாலும் அவங்களுக்கு வேலை வரதில்லை. சரியான இப்போ இன்ஜினியரிங்னா நமக்கு இங்கே வேறு வருது. அமெரிக்காவும் போகிறான், பாகிஸ்தானும் முஸ்லீம்னாலே அமெரிக்காவுக்கு வந்து உள்ள விட மாட்டாங்க இப்போது. ஏன்னா இது டெரரிஸ்ட் இது கண்ட்ரி, முஸ்லீம் ரிபப்ளிக் கண்ட்ரி. நம்ம இதில் முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்து எந்த இது இருந்தாலும் எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் போவாங்க. அங்கே அப்படி கிடையாது. அங்கே இந்த சிஏஏ ஒன்று வந்துருக்கு. சிஏஏன்னா அது ஒரு பில்லு. அந்த பில்லில் 34,000 31,000 என்னமோ தெரியும், கரெக்டாக தெரியாது, 30,000 கிட்டக்கிட்ட 30,000 வந்து பேர். அங்கே நம்ம நாட்டு பசங்க அங்கே போயிட்டு அங்கே ரேப் இல்லைன்னா வீடு இருந்தால் நாசனம் பண்ணிட்டாங்க, பொண்ணுங்களெல்லாம் ரேப் செஞ்சுட்டாங்க, அப்புறமா கொலை பண்ணிட்டாங்க. அவங்களோட டெம்பிள்ஸு, சர்ச்சு இதெல்லாம் வந்து இது பண்ணாங்க. யார்? அந்த இப்போ பாகிஸ்தான் யார் இருக்காங்க? முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது முஸ்லீம் நாடு. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண உடனே இந்த பசங்களெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வந்திருக்காரு. அந்த மாதிரி வந்திருக்கல 30,000 கிட்டத்தட்ட 30,000 பேர் இருக்காங்க. அது வந்து அந்த 30,000 பேருக்கு 12 வருஷத்துக்கு அப்புறமா நார்மலாக வந்து ஆதார் கார்டு கொடுக்கணும் நம்ம இந்த சிட்டிசன். ஆனால் 6 வருஷத்துக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். அதுதான் அதில் முஸ்லீம் இல்லை. ஏன்னா முஸ்லீம் தானே துரத்துட்டாங்க இங்கே. ஆனால் ஏன் முஸ்லீம் பேர் இல்லையானா எப்படி இருக்கும்? இப்போ முஸ்லீம் அவங்களுக்கு அந்த பாதிப்பு வரல. ஸோ எங்கள் பேர் எதுக்கு இல்லை? இது வந்து இது சொல்லிட்டு அவங்க ரோடு மேலே வந்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இம்ரான் கான் கேட்குறேன். இம்ரான் கானுக்கு ஒரு பெரிய இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதான மந்திரி. அவங்க என்ன அந்த நாட்டில் எதுக்கு மற்ற தேசத்து எல்லாம் வந்து நீங்கள் கம்பெனி வைக்கிறாங்க, நம்ம நாட்டை எதுக்கு வைக்க மாட்டாங்க? ஏன்னா அந்த மாதிரி கேள்விக்கு அவங்க பதில் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சண்டே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அப்போது வெளிநாடுகள் வந்து